பயிர்க்கடன் தள்ளுபடியை இன்னும் 6 மாத காலம் கணித்து அறிவித்திருந்தால் கூட யாரும் கேட்டிருக்க மாட்டார். அவசரப்பட்டு சரியான ஆலோசனை இல்லாமல் அறிவித்திருக்கிற அறிவிப்பு தான் இன்றைக்கு விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மின்சார வெட்டும் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம். அப்படி அவர்கள் முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறாமல் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஏனென்றால் மின்சாரம் என்பது பற்றாக்குறை இல்லை என்பதை மின்சாரத்துறையினுடைய தலைவரும் அமைச்சருமே சொல்லி இருக்கிறார்கள். நிர்வாகத்தில் வருகிற குளறுபடிதான் என்று சொல்லி இருக்கிறார்கள். நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அரசுதான் செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. பயிர்க்கடன் தள்ளுபடி யார் ஆலோசித்து முடிவெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஏதோ விவசாயிகளோடு பேரம் பேசுவது போல முதலிலே 50,000, பிறகு 75,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலே என்ன சொன்னீர்களோ அதை அறிவிக்க வேண்டும் என்றுதான் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பயிர்க்கடன் தள்ளுபடியை இன்னும் 6 மாத காலம் கணித்து அறிவித்திருந்தால் கூட யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். 6 மாத கால அவகாசம் இந்த அரசுக்கு கொடுத்திருப்பார்கள். அவசரப்பட்டு சரியான ஆலோசனை இல்லாமல் அறிவித்திருக்கிற அறிவிப்பு தான் இன்றைக்கு விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போலதான் பொள்ளாச்சியிலும் பிஏபி வாய்க்காலுக்காக 4,500 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என்று அப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் கடந்த கால ஆட்சியிலும் இருந்தாலும் இப்போது அதை எப்படி செய்யலாம் என்பதை சம்பந்தப்பட்ட அந்த பிஏபி வாய்க்காலால் பயன்பெறுகிற சட்டமன்ற தொகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் பைப்லைன் மூலமாக அது தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அரசு செய்திருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதிகள் இதிலே பயன்பெறுகிறார்கள். அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஆலோசித்து இந்த பகுதிக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.